அப்புறம் பர்சனலாக என்னோடய ஊர்லேயும் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. போன வாரம் அது வீடு குடி போனேன். அந்த வீடியோ கூட நான் போடலை. அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண பிறகு நான் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன், பார்க்கலாம். அது ஒரு தெற்கு பார்த்த வீடு, நார்மலான ஒரு வாஸ்தோட வீடை பண்ணேன். வெல்கம் டு ஐஸ்வர்யம்.builder. இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க வீடு வந்து நம்ம மடிப்பாக்கத்தில் பண்ணிகிட்ருக்க ஒரு டூப்ளெக்ஸ், 2 டூப்ளெக்ஸ் ஹவுஸு. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். இது இதோட வீட்டு பிளான்லாம் ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், கிளைண்ட்ஸுக்கு ஃபைனல் பண்ணது. இருந்தாலும் வருங்காலங்களில் அதை போடுறேன்னா, இது வந்து 40க்கு 80 அந்த மாதிரி ஒரு இடம். அதில் வந்து 20க்கு 40 அந்த மாதிரி ஒரு பிரிச்சுட்டு நம்ம அந்த வீடு பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே டிப்பிக்கலான வீடு, அண்ணன் தம்பிகளுக்கு பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அதில் வாஸ்து எப்படி அமைச்சிருக்கோம், ப்ளஸ் இந்த வீடு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வீடுகளை போகலாம் வாங்க. இந்த வீடு வந்து 2 வீடு வெஸ்ட் ஃபேஸிங் கொடுத்துருக்கோம். நார்த்து வெஸ்ட்டில் வீட்டுடைய வராண்டா கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிவிங்கு, டைனிங் வரும், பூஜை ரூம் வரும், அப்புறம் அக்னி மூலையில் வந்து கிச்சனு, அப்புறம் மேலே ஒரு ஸ்டேர் கேஸ் வரும், உள்ளே அப்புறம் பெட்ரூமு. இந்த மாதிரி 2 வீட்டுக்கும் இடையில வந்து நான் 3 அடி கேப்பு கொடுத்து, இந்த சைடு 2 அடி, அந்த சைடு 1 அடி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். வெண்டிலேஷன்லாம் சஃபிஷியண்டாக இருக்கும். ஃப்ரண்டில் ஒரு 20 அடி, பேக்கில் ஒரு 20 அடி, ஒரு 15 அடி குறையாத பண்ணியிருப்போம். இந்த வீடு வந்து இப்போ 5 அடி பேஸ் போட்டிருக்கோம். நம்ம போட்டு மேலே பீம் போட்டு இப்போது காலத்தை ரைஸ் பண்ணி வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து கிளைண்ட்டுக்கு ஜென்ரலாக கூப்பிட்டு சைட்டை காட்டுவேன். இந்த இடத்துல உங்கள் வீட்டுக்கோட பிளான் கொடுத்துருக்கோம், இந்த பிளானுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இப்படி வந்திருக்கு, இதில் வேறு எதுவும் அமைப்புகள் தேவைப்படுதா, ஜன்னலோட பொசிஷனு, டோர் பொசிஷனு, அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளைண்ட்டை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து கிளைண்ட்டுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலாக வீடு கட்டும் போது நம்ம போட்ட பிளானை வந்து ரியலாக அவங்களோட வேல்யூ, அந்த லேண்டோட ஸ்பேஸு, அந்த இடத்தோட ஸ்பேஸு, எங்கே ஜன்னல் வேணும், எங்கே ஜன்னல் வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த இடம் தான் ஒரு நல்ல இடம். அதனால் கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வர சொல்லி நான் மார்க்கிங் கொடுப்பேன், இந்த இடத்துல இப்படி வருது சார் அப்படின்னு. அப்புறம் இந்த இடத்துல அவங்களோட குடும்பத்தோட கலந்த ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்க வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இருக்காது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்கிறத நான் வலியுறுத்துவேன். ஃபவுண்டேஷன் போடும்போது வந்து பார்க்கணும். அது மாதிரி ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நிற்கணும். இந்த 2 இடத்துலையும் கிளைண்ட்டுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஓரளவு ஃப்ரேம் ஆகிடும் அந்த வீடு எப்படி வருதுங்கிறது. வீட்டோடைய உள்ளமைப்பு கொஞ்சம் பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஹால், பெரிய ஹால் வரும், இந்த பூஜை ரூம் வரும். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஓப்பனிங் வருது, பேக் சைடு போகிறதுக்கு என்ட்ரி. அப்புறம் வந்து கிச்சன் வருது. அப்புறம் அந்த இடத்துல ஸ்டெப்ஸில் ஏறி இப்படி போகிற மாதிரி வரும். அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமு, அட்டாச் டால்ட்டு, அந்த மாதிரி அமைப்பு. இதை அங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஃப்ளையாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கல்லோட ஃப்ளையாஸ் வந்து ரொம்ப கடினமாகவும் நல்லா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. கல் வந்து ஒரே சைஸில் கிடைக்கிது. எனக்கு கல் சேதாரமாகிறது இல்லை. நார்மல் கல்லில் கொஞ்சம் சேதாரம் அதிகமாகும். அப்போது அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்த கல்லும் அந்த கல்லும் ஒரே ரேட்டு தான் வருது ஆல்மோஸ்ட். அதனால் அது கல் கூட ₹1 கிடைச்சாலும் இந்த கல் தான் நான் வாங்குகிறேன். ஃப்ளையாஸ் கல் நார்மல் கல்லோட கொஞ்சம் காசு கூட தான். இருந்தாலும் இது கல் வேஸ்ட் ஆகிறது இல்லை, கல் சைஸாகவும் இருக்குது. அதனால் வந்து எனக்கு வேலைக்கும் பயன்படுது. வீடு பிளாஸ்டிங் பண்ண பிறக்கும், இந்த எம்சாண்ட் வச்சு பிளாஸ்டிங் பண்ண பிறக்கும் இந்த வீடு ஆணி அடிக்கிறது, ட்ரில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் கல் பண்ணும்போது கல் ஒரே மாதிரி சுட்டு வர்றதில்லை. அதனால் அங்கங்கே சில வாட்கள் வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் கிளைண்ட்ஸுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளையாஸை தான் பயன்படுத்துகிறேன்னா. இது ஒரு நல்ல, நான் வாங்கின கல் நல்லா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் உள்ள கல் இது தான். இது நீங்கள் ஃப்ரேம் இந்த காலம் இல்லாமல் கூட கட்டலாம். காலம் இல்லாமல் கூட இந்த கல்லை வச்சு 2 மாடி ஈஸியாக கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கல் இது. அதே மாதிரி இது வந்து கல்லை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் க்யூரிங் பண்ணி தான் தண்ணியில் வச்சு ஊற வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் வீடு கட்டின பிறகும் இதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த கல்லுக்காகலாம் தேவைப்படாது தண்ணி வந்து குறைச்சலாக க்யூரிங் யூஸ் ஆகலாம். அந்த மாதிரி காரணத்துக்காகவும் இது பயன்படுத்தலாம். சில ஊர்களில் வந்து தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி கிடைக்காம வாங்கி வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஃப்ளையாஸ் கல் வச்சு வீடு கட்டுறது ரொம்ப உசிதம், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் வந்து நான் நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க, சேட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது நான் ஓரளவு பார்த்துட்டு ஒரு 2-3 நாளில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியுது.
கீழே யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ரேண்டமாக தான் அப்பப்போ பார்க்குறேன். நானும் வாரம் ஒரு நாளாவது நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அது என்னால் முடியலை. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். வருங்காலங்களில் கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் எனக்காக கோவப்படாதீங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால அதை மிஸ் பண்ணிடுறேன். பார்க்க தான் முடியுது இல்லையா, அதை ரிப்ளை பண்ண ஒரு வீடியோ போடணும்னு நினச்சாலும் முடியல. வருங்காலங்களில் அதெல்லாம் சரி பண்ண பார்க்குறேன். நான் அதே மாதிரி யூடியூப்பில் கொஞ்சம் நாளாக ஒழுங்காக வீடியோலாம் போடலை. கொஞ்சம் அப்படியே வேலையாக இருந்ததுனால அப்படி இருந்தேன். வருங்காலங்களில் அதெல்லாம் சரி பண்ண பார்க்குறேன். ஒரு பொறுப்பாக கண்ணியாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு கேள்விகள் எது இருந்தாலும் நீங்கள் டைமாக கேளுவீங்க. யூடியூப் வீடியோ போடுறதுக்கான மைண்டு அதை ஒரு சூழ்நிலை வந்தோடனே நான் அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சு கொடுக்கணும், அது மாதிரி ஆரம்பிக்கிற வேலை. அப்புறம் பர்சனலாக என்னோடய ஊர்லேயும் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. போன வாரம் அது வீடு குடி போனேன். அந்த வீடியோ கூட நான் போடலை. அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண பிறகு நான் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன், பார்க்கலாம். அது ஒரு தெற்கு பார்த்த வீடு, நார்மலான ஒரு வாஸ்தோட வீடை பண்ணேன். வருங்காலங்களில் அதை பற்றியான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க, நான் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுறதுல ஃபோன் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபோன் சைலண்ட் மோட்லேயே வச்சுருப்பேன். நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு இது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும், ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எழுதுங்க. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவை போடுறேன். இல்லை பர்சனலான உங்களுக்கு கேள்விகளாக பர்சனலான ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு டைப்போ அல்லது ஒரு வாய்ஸோ பண்ணி விடுங்க. நான் முடிஞ்சு அதுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். நான் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விரும்புகிறேங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ், லேண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இடத்தோட சைஸு, இடத்தோட நீளாகலம், இடத்தோட ஃபேஸிங்கு, என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட வீடு கட்டணுங்கிறது, என்ன பட்ஜெட்டு எல்லாம் தெளிவாக அனுப்புங்க. உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் அந்த வீட்டோடைய வால்யூம் வரும். அதனால் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற காசு அதிகமாக சொல்லிட்டா நாங்கள் ரேட் அதிகம் வைப்போம் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய பணத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை வச்சுட்டு வேறு எப்படி அந்த வீடை கட்ட முடியும்னு அப்போ தெளிவாக ஒரு பில்டரால் முடிவு பண்ண முடியும். அதனால் என்ன மாதிரி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் சார் இந்த ரூபாய்க்குள்ளே நான் முடிக்கிற மாதிரி எனக்கு வீடு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை சொல்லிடணும், இடத்த சொல்லிடணும். அப்போ தான் அவங்க டிசைட் பண்ண முடியும். நம்ம இடம் பெரிய இடம் வச்சுருப்போம், பணம் இல்லாமல் இருப்போம். இல்லாட்டி நம்ம ஒரு இடம் சஃபிஷியன்ட் இடம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், நம்ம சொல்லாமல் இருந்தாலும் அவங்களால டிசைன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து தெளிவாக என்ன மாதிரியோ இல்லை வேறு யார்கிட்டையும் பேசும்போது உங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி தெளிவான விளக்கத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னிட்ட கேட்குறதா இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில், மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.